கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா அதை தீர்த்துக்கிறதுக்கு உண்டான வழி இருக்கும்ரா. அதை கண்டுக்காம 2 பேரும் தலைமுத்த பிடிச்சிக்கிட்டு மாறி மாறி பொங்குன்னு மூக்கிலேயே குத்துது. இது நியாயமா? இதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டோம். கோவத்தை விட மென்மையா பதில் சொல்றாங்க. போது 2 பேத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். 2 பேரும் எந்த விஷயத்துல இருந்தாலும் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் பிடிச்சாலும் என்னால் முடிஞ்சு இது செய்கிறேன் பிடிக்கிறேன். ஒரு அமௌண்ட்டே ஒரு பொருளே வாங்கினாலும் ஒரு அமௌண்ட் பத்தலையா, இது இருக்குது இந்த மாதிரி அனுசரித்து செய்யலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் 2 பேருமே ஈக்குவலாக செஞ்சால் எந்த பிரச்சனையும் வராது. ஒரு குடும்பம்னு எடுத்துட்டேன் சாமி. கணவன் மனைவி 2 பேரும் ஒத்துமையாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் வேணும், உண்மை வேணும், வாழ்க்கையில் ஒரு உண்மை வேணும். அதாவது நம்ம எதை வாங்குறதா இருந்தாலும் எதை செய்கிறதா இருந்தாலும் எங்கே போகிறதா இருந்தாலும் கணவன்கிட்ட சொல்லிட்டு போகணும். அதே மாதிரி கணவரும் மனைவி கிட்ட சொல்லிட்டு போகணும். எது 2 பேரும் கலந்து செஞ்சால் எந்த பிரச்சனையும் வராது. எப்பேற்பட்ட கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, தனி குடும்பமாக இருந்தாலும் சரி, அதை ஒத்துமைங்கிறது அதுதான் ஒத்துமை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றம் வேணும் எதுவாக இருந்தாலும். இதுதான் சிம்பிளாக. என்னோட நான் பெரிய குடும்பத்தில் பிறந்தவா. 17 பேர் எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டுக்காரர் தான் பெருசு. இது வரைக்கும் ஒட்டுக்கா இருக்கிறேன். எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இது வரைக்கும் சண்டை வந்ததில்லை. 2 பேரும் ஒட்டுக்காவது இது வரைக்கும் இருக்கிறோம். எதை சொன்னாலும் அவர் என்னையெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அவர் 2 பேரும் எது பேசினாலும் நான் என்ன சொல்கிறனோ, இப்போ தனிமையில் கேட்டாலும் அவர் நான் சொல்கிறத சொல்லுவார். எங்களுக்குள்ளே அப்படி ஒரு புரிதல் இருக்குது. இது இருந்தால் எது வரைக்கும் சாக வரைக்கும் எந்த ஒரு இதுவும் வராது. அவசரமாக நம்ம ஒரு ஆர்வத்தில் கல்யாணம் பண்ணிட்டு இப்போல்லாம் வருதுன்னா, விவாகரத்தெல்லாம் வருதுன்னா அவங்கவுங்க வயசு கோளாறு ஆர்வத்தில் பார்க்குறாங்க. அதே 23, 25க்கு அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குது. அவங்க ஃபேமிலி அதில் புரிஞ்சுக்கிறாங்க. தாய் தகப்பன் எப்படி இருக்கிறாங்கங்கிறத அவங்க சிந்திக்கிறாங்க. அப்போ நம்ம எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணுங்கிறத அவங்க சிந்திக்கிறாங்க. லவ் மேரேஜ் நான் வெறுக்கலை, ஆனால் அவங்களும் நல்லா இருக்காங்க சாமி. ஆனால் ஆத்திர அவசரத்தில் இந்த 18 வயசு 20 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணுறதெல்லாம் அது புரிதல் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறது. இப்போது செலவுகள் யார் அதிகமாக பண்ணுறாங்க, செலவுகள் யார் கம்மியாக பண்ணுறாங்க, அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த செலவுகள் பண்ணுறதில் நம்ம கடன் வாங்கி பண்ணுறோமா, நம்ம காசுலேயே பண்ணுறோமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ கடன் வாங்கி பண்ணும்போது அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு செலவு, இன்னொரு கடன். அதனால கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையாகும். நீ இதை வாங்கினேன், நான் அதை வாங்கினேன் அப்படின்றதுனால. இது என்ன, நம்ம மனைவிக்கு தான் வாங்கி கொடுக்குறோன்னு நினச்சோம்னா அது பிரச்சனை இல்லை. அந்த கடனை அடைக்க முடியலையேங்கிற அந்த ஆதங்கத்தில் 2 பேருக்கு சண்டை வர்றதுனால, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம கோவப்பட்டு பேசுகிறதுனால வரக்கூடிய விளைவுகள் தான் இந்த மாதிரி பெரிய உயிர் பலி ஆகக்கூடியது. ஒருத்தருக்கு கோபம் வருது, ஒருத்தர் சமாதானமாக போயிடணும். இல்லை கோபம் வருதோ ஒரு 5 நிமிஷம் அமைதியாக தள்ளி போட்டுட்டு வெளியே போயிடணும். திரும்ப பேசுனா சமாதானமாயிரும். இதில் புரிதல் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்குள்ளே வர சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பணத்தால் பிரச்சனை வரும். இப்போ பார்த்திங்கன்னா லோன் வாங்குவாங்க. லோன் வாங்கிட்டு அது அளவுக்கு அதிகமாக போகும்போது நீ கட்டுறியா நான் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் வரும். அந்த பிரச்சனையவே பேசி பேசி அது அதிகமாகிருச்சு அப்படின்னா ஒரு சிலர் சண்டை போட்டு சரின்னு விட்டுறாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறி கோவம் அதாவது மனைவி பேசும்போது கணவனுக்கு ஆத்திரம் தாங்க முடியாது. அப்படியே அதே மாதிரி கணவன் பேசும்போது ஒரு சில மனைவிகளும் அந்த இதை தாங்கிக்க முடியாமல் நிறையா தகராறு வர்றதுனால லோனு இந்த மாதிரியெல்லாம் வாங்கினாங்கன்னா நிறையா பிரச்சனைகள் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. கலாச்சார சீரழிவு என்பது அதுவும் பொருளாதார நெருக்கடியும் இன்றைக்கி குடும்பத்தில் அதிகமான தகராறுகள் வருது. அரசாங்கம் இன்றைக்கி பல சட்டங்கள் வந்திருக்கு. குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கு, வரதட்சணை எதிர்ப்பு சட்டம் கொண்டு வந்திருக்கு. ஆனால் எந்த சட்டங்களும் பெண்களை பாதுகாக்கிற அளவோ குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்துகிற அளவுக்கோ இன்றைக்கி நடைமுறையில் இல்லை அப்படிங்கிறது தான். நிறைய கண்காணிப்புகள் குழு அமைக்கப்பட்டிருக்கு, அதுவும் செயல்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதிரி இருக்குது. அரசாங்கம் சட்டத்தை இன்னும் வலிமையாக செயல்படுத்தணும். அப்படி செயல்படுத்தினா மட்டும்தான் இந்த குடும்ப வன்முறை அப்படிங்கிறது நிறைவுக்கு வரும். குடும்ப வன்முறைக்கு ஆலோசனை மையங்களும் தொடர்ந்து அமைச்சிருக்கணும். ஆலோசனை மையங்கள் மூலமாக அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது மூலமாகவும் இதை தீர்க்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைய சமூகத்தினுடைய ஒரு கலாச்சார சீரழிவாக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. கணவன் மனைவியினுடைய குடும்ப பிரச்சனையே இன்றைக்கு கொலை அளவுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இன்றைக்கு உருவாகியிருக்கு. இதற்கு இந்த சமூகம் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த சமூகத்தினுடைய பொதுவாக அரசாங்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இன்றைக்கு நீங்கள் செல்லு மற்ற இண்டிவிஜுவலுடைய குடும்ப பிரச்சனைகளை இன்றைக்கி அது பொது பிரச்சனைகளை இன்றைக்கி குடும்ப பிரச்சனைகளை மாற்றி மக்களுடைய ஒரு சீரழிவுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்குது. இது அரசு தொடர்ச்சியாக இதில் கவனம் செலுத்தணும். பொதுவாக நடக்கிற கொலைகள் இருக்குது.
எந்தெந்த மாதிரி வந்து பிரச்சனையால் வந்து கொலைகள் இந்த மாதிரி என்ன நடக்கிறதுங்கிறத வந்து அரசு ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி இது பண்ண இன்னும் கடந்த காலங்களில் அந்த மாதிரி ஆய்வுகளுக்கு உட்படுத்த பல என்ஜிஓக்கள் அமைப்புகள் வந்து அதுக்கு இன்றைக்கு உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து தீர்வு சொல்லக்கூடிய வேலைகளை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி என்ஜிஓ அமைப்புகளும் இன்றைக்கு காசுகளாக மாறி போகக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்குது. இந்த கலாச்சார சீரழிவுக்காக இருக்குது. அரசு தான் இதுக்கான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான் இது பண்ணிக்கிறோம். பொதுவாக கணவன் மனைவிகளுக்குள்ளே வந்து பிரச்சனை வந்து ஈகோ பிரச்சனை. இன்னொன்று வந்து மது போதைக்கு அடிமையானவங்க வந்து மனைவியை துன்புறுத்தும் போது ஒரு எக்ஸ்ட்ரீம், அதாவது வந்து தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி இந்த சம்பவங்கள் நடக்கு. இதுக்கு வந்து போதை வந்து முக்கிய காரணமாக இருக்குது. இன்னொன்று கணவன் மனைவிக்கு பரஸ்பரம் வந்து அன்பு இல்லாதது, ஈகோ பிரச்சனை. இதில் தான் வந்து இந்த மாதிரி கொலைகள் நடக்கு. அரசாங்கம் வந்து மதுக்கடைகளை ஒழித்து போதைப் பொருட்கள் தடுத்த இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் குறையும். பொதுவாக வந்து பெண்களுக்கான சம உரிமைங்கிறத வந்து பெண்கள் வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரீமாக எடுத்துக்கிறாங்கங்கிறது ஒரு பாயிண்ட் வந்து முன்னணிக்கு. இன்னொன்று வந்து கூட்டு குடும்ப முறை உடைந்ததனுடைய விளைவு அந்த பெண்களுக்கான தனி சுதந்திரம் கிடச்சிருங்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனுடைய விளைவு தான் கணவன் மனைவிக்கான பிரச்சனை. அதனுடைய விளைவு தான் அதிகபட்சமான விவாகரத்து. இந்த மாதிரியான விவகாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த பெண்களுக்கான உரிமை, கொடுக்கப்பட்ட உரிமையை, சுதந்திரத்தை மிகச்சரியாக பெண்களை பயன்படுத்துவதற்கான ஒரு கண்காணிப்பு குழுவோ இல்லை அதை மேற்பார்வையிடுவதற்கான ஒரு குழுவோ அமைத்து அதை சீர் செய்வதற்கான ஏற்பாடுகளை உறுதிப்படுத்தணும். கூட்டு குடும்ப முறையை வலுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை அரசாங்கமே மேற்கொள்ளப்பட வேண்டும். சமூகமும் அது குறித்து மேற்கொள்ளப்பட வேண்டியது என்னுடைய கருத்து. புரிதல் இல்லைன்னு அர்த்தம். ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஒருத்தர் புரிதல் தன்மையோடு இருந்தால் யாருக்கு ரெண்டு பேருக்குள்ள எந்த மனஸ்தாபமும் வராது. தற்கொலை முயற்சிகள்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், ரெண்டாம் தடவை வந்து கருத்து வேறுபாடு, சந்தேக பார்வை, இது மாதிரி பல சந்தேகங்கள் வர்றதுனால இந்த மாதிரி ஆகுது. இந்த சம்பவங்களை தவிர்க்கிறதுக்கு வந்து ஒருத்தர் அவங்க வந்து கருத்து வேறுபாடுகளை மன ரீதியாக பேசி முடிவு எடுத்துக்கணுமே தவிர இந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது தான் என் கருத்து. புரிதல் இல்லாததான் காரணம். சண்டை போட்டு சேர்றத ஊழலுக்கு பிறகு கூடல் தான் இருக்கணும். கொலை குத்துன்னு போயாச்சு அப்படின்னா அங்கே சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிறத அர்த்தம். அதனால் புரிதல் உள்ள கணவன் மனைவிக்குள்ளே இந்த பிரச்சனை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. சண்டைக்கு வராமல் இருக்கணும்னா காசு வேணால் கொடுக்க வாங்கல் பிடிக்கல நல்லா இருந்தால் தான் சண்டை வராது. காசு வேணும் இல்லைன்னா சண்டை வரும். அது சண்டை வர்றதுக்கு காரணமே காசு தான் பிரச்சனை. காசு வந்துருச்சு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அனுசரம் இருந்தால் சரியாக போகுது. அவ்வளோதான். சமீப காலமாக வந்து நம்ம கணவன் மனைவி பிரச்சனை தான் வந்து டிவிலையும் சரி பேப்பர்லேயும் சரி நிறையா பார்த்துட்டு இருக்கோம். இது ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. அதிகமாக யாரோ ஒருத்தர் பார்த்து விட்டு கொடுத்து போங்க. காசு கொடுத்துட்டாக்க அது பிரச்சனை, சண்டையே இருக்காது. அது வாட்டு நடக்கும். காசு கொடுக்காதே சண்டை. காசு கொடுக்க மாட்டேன். எல்லாம் விட்டு கொடுத்த மனப்பாளங்க அவங்கவுங்க தவறை திருத்திக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அவங்கவுங்க பார்த்து பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டு போட்டு போலீஸு, ஸ்டேஷனு, கோர்ட்டு, கேஸுன்னு போனால் அது வந்து குடும்பத்துக்கு நல்லா இல்லை. வீட்டில் வந்து அப்பப்போ சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். அது எல்லாமே விட்டு கொடுத்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் இருக்குது, நம்மளுக்கு சார்ந்தவங்க இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம பார்த்து எப்பவுமே வாழ்க்கையை நம்ம வாழணும். அது எப்பவுமே ஜெயிக்க வேண்டியதாக இருக்க வேண்டியது. இதுக்காக வந்து நம்ம போட்டு எல்லாமே போட்டு சண்டை சச்சரவுன்ட்டு போட்டு இருந்தோம்னா நம்ம உண்மையிலே லைஃப்ல எல்லாம் பாயிலாயிரும். 2000க்கு அப்புறம் உள்ள மேரேஜ் லைஃப்பும் 2000க்கு முன்னாடி இருந்த மேரேஜ் லைஃப்பும் நிறைய மாறிடுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாமே வந்து என்னென்னாக்கா, இப்போ சாதாரண ஒன்று எடுத்துப்போம், ஃபுட்டுமே இப்போ வந்து நார்மலாக வீட்டில் யாரும் மேனுஃபேக்சர் பண்ணுறதே இல்லை. எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் கொடுத்து அப்படியே பண்ணிட்டாங்க. இப்போ எகெயின் வந்து நீங்கள் வந்து ஃபுட்டு ஒன்று வீட்டில் பண்ணுன்னு சொல்கிறபோது தான் அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது காரணமே. முன்னாடியில் எப்படின்னாக்கா மார்னிங் காலையில் சமைச்சிருவாங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதே போல் நைட் வந்து அதே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கல்ச்சரே மாறிடுது, டோட்டலாக மாறிடுது. மாறினது காரணம் என்னன்னாக்கா, இப்போ வந்து ஆன்லைன் எல்லாம் மேக்ஸிமம் ஜாஸ்தி வர அவங்களோட மென்டாலிட்டி மாறிடுது. இதுதான் ரீசன். ஆமாம், பண்ண முடியாத சுச்சுவேஷனு. முன்னாடி 10 பேர் வீட்டில் இருந்தவங்களுக்குலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 பேருக்கே பண்ண முடியல. காரணம் என்னன்னாக்கா இந்த ஆன்லைன் தான் மெயின் இன்னைக்கு இருக்கு. ஆமாம், ஆன்லைன் மெயின். அதான் இப்போ ஆன்லைனில் இல்லைன்னா நேராக வீட்டில் பண்ணுவாங்களே, அதுவே ஒரு பந்தத்தை குறைக்குது. ஆமாம், இவங்களுக்குள்ள உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமே அதான் ஆன்லைன். இப்போ வந்து ஃபுட்டெல்லாம் வந்து வெளியில் ஆர்டர் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு அது நல்லா இருக்கோ இல்லையோ இருந்து அதை சாப்பிட்டு அப்படியே லைஃபு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரியான சூழல் இப்போ எந்த அளவுக்கு கோபமாக இருக்காங்க, இல்லை
பாசத்துலேயும் எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக மாறும்? இல்லை இப்போ வந்து பாசங்கிறதே இல்லை, இப்போ மிஷின் லைஃப். ஆமாம். இப்போ மார்னிங் 2 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா 2 பேரும் ஆஃபீஸ் போயிடுறாங்க. அவங்கவுங்கள்ட்ட உள்ள அவங்கவுங்க ஆஃபீஸ் ப்ராப்ளம் அதை வந்து இங்கே தான் கொட்டிக்கிறாங்க. கொட்டிக்கிற போது நிறைய ப்ராப்ளம் ஜாஸ்தி வருது. ஆமாம் ஆமாம். அதனால் முன்னாடி இருந்த லைஃபுக்கும் இப்போ இருக்கிற லைஃபும் நிறையா மாறிடுச்சு. ஆமாம். தனிப்பட்ட வாழ்க்கை தான். ஆமாம். முன்னாடி இந்த லைஃப்லாம் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போனால் குழந்தை குட்டி இருக்கும், பேசுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். இப்போ போன உடனே மொபைல் நோண்டுறாங்க, சாப்பிட்றாங்க, திரும்பி மொபைலோட தூங்கிடுறாங்க. காலைல எழுந்துக்கிறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. குளிச்சோன்னு கூட ஞாபகம் இல்லாமல் கிளம்பி போயிடுறாங்க. பாதி பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அவ்வளோ பாஸ்டாக போயிட்டு வராங்க. இந்த குடும்பத்தை வந்து நான் நல்ல ஒரு முறையில் கொண்டு போகிறேன்னா நாங்கள் 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டில் இருக்கனால, அதே மாதிரிக்கே இப்போ இருக்க ஜெனரேஷனும் வீட்டில் பார்க்குறப்ப திருமணமாக இருந்தாலும் சரி, அவங்க லவ் மேரேஜ் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வந்து விட்டு கொடுத்து தன்மையோடு வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.